தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பட்டீஸ்வரம் நெல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதால் அதுக்கு கண்டனம் தெரிவித்து தற்போது விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மழையில் நெல் நனைந்து வீணாகிய நிலையில் அதனை இதுவரை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட வரவில்லை என்று குற்றம் சாட்டி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பல மாதங்கள் கடும் உழைப்பை செலுத்தி அறுவடை செய்து நெல்லை கொண்டு வந்தால் இங்கு நெல் சேமிப்பு கிடங்கில் மழையில் நனைந்து நெல் வீணாவதாக விவசாயிகள் வேதனையோடு தங்களுடைய வேதனையை பகிர்ந்திருக்கின்றனர். இதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என ஏற்கனவே விவசாயிகள் வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் மழையில் நனைந்து நெல் வீணான நிலையில் அதனை பார்வையிட அதிகாரிகள் வரவில்லை என்றும் நெல் கொள்முதலை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகியிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் விவேக்ராஜ் இணைந்திருக்கிறார். விவேக்ராஜ், ஏற்கனவே பட்டீஸ்வரத்தில் நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு சேதமடைஞ்சதை நம்ம கூட செய்தியா ஒளிபரப்பணும். தற்போது அங்கு எவ்வளவு நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கிறது? அதிகாரிகள் இதுவரை ஏன் பார்வையிட வரவில்லை? தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கின்றனர்? பாலா, அதாவது கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் அரசு நேரடி சேமிப்பு கிடங்கு அங்கு செயல்பட்டு வருகிறது. தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தான் இந்த சேமிப்பு கிடங்கு, திறந்தவெளி சேமிப்பு கிடங்கு இருக்கிறது. சுமார் 30 மெட்ரிக் டன் கொள்முதல் சேமித்து வைக்கக்கூடிய அளவிலான அந்த மெட்ரிக் டன் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது 25,000 மெட்ரிக் டன் நெல் அங்கு இருக்கிறது. சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக அந்த நெல் மூட்டைகள் பாதிக்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்தும் முளைத்தும் கீழே குட்டியும் கருத்தும் வீணாகி போயுள்ளன. விவசாயிகள் கஷ்டப்பட்டு அறுவடை செய்த நெல், சேமித்து வைத்த நெல் அனைத்தும் முறையாக அனுப்பி வைக்கப்பட, அரவைக்காக அனுப்பி வைக்கப்படாமல் தேக்கியே வைக்கப்பட்டுள்ள காரணமாக இந்த சேதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல் அறிந்து நாம் சம்பவ இடத்திற்கு சென்று அதை செய்தியாக எடுத்து புதிய தலைமுறையில் முதன்முறையாக நேற்று வெளியிட்டோம். அதன் எதிரொலியாக மற்ற அனைத்து சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் இந்த செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டது. இதன் பிறகு வேளாண் துறை அமைச்சரிடமும் இது தொடர்பாக நாம் விளக்கம் கேட்டபோது சம்பவ இடத்தில் சென்று ஆய்வு செய்வதாக சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை வேளாண் துறை அமைச்சர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்யவில்லை. அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை நெல் கொள்முதல் அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை சம்பவ இடத்திற்கு சென்று உடனடியாக சேதமான நெல் மூட்டைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் நெல் மூட்டைகளை முறையாக தார்ப்பாய்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். தற்போது அதன் பிறகு நேற்று மாலை முதல் இன்று காலை வரை தொடர்ந்து அந்த நெல் மூட்டைகள் மூடி வைக்கும் பணியும் சேதமான நெல்மணிகளை அரவைக்காக அனுப்பி வைக்கப்படும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறையின் மூலம் கொண்டு வந்தப்பட்ட இந்த செய்தியின் எதிரொலியாக தற்போது விவசாயிகள், தமிழ்நாடு விவசாயிகள் சம்பவம் நடந்த அந்த நெல் சேமிப்பு கிடங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்களை முறையாக அரவைக்காக உடனுக்குடன் அனுப்பி வைக்க வேண்டும். விவசாயிகள் கஷ்டப்பட்டு சாகுபடி செய்யும் நிலையை இப்படி அரசு வீணாக்க கூடாது. உள்ளூரிலேயே இருக்கும் வேளாண் துறை அமைச்சர் நேரில் வந்து பார்வையிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர் இதுவரை வந்து பார்வையிடவில்லை என்ற பல்வேறு. விவேக்ராஜ், தொடர்ந்து பேசலாம். தற்போது வேளாண் துறை அமைச்சர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். கும்பகோணம் அடுத்த பட்டீஸ்வரத்துல நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகி இருக்கிறது. விவசாயிகள் ஒரு வேதனையோட பகிர்ந்திருக்காங்க. இதுவரை நீங்க வந்து ஆய்வு செய்யல அப்படிங்கிற ஒரு குமுறலும் வேதனையும் கூட இருக்கு. உங்களுடைய பார்வை? நேற்றே வந்து அதுக்கான நம்ம என்ன பண்றோம், நேற்று காலைல 8 மணிக்கு வந்து 2 மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு சார். 19ஆம் தேதி. ஹலோ, சரிங்க சார். அது பட்டீஸ்வரம் ஓப்பன் 20,000 மெட்ரிக் டன் தான் வந்து நம்ம அதில் பாதுகாப்பாக இருப்பு வைக்கப்பட்டது. இது மழையின்றால ஸ்டாக் நம்பர் F13 பார்த்தீங்கன்னா காமன் லேயர்ல வந்து 540 மூட்டையும், ஸ்டாக் நம்பர் F14 வந்து காமன் லேயர்ல 90 மூட்டைகளும், ஏன்னா 630 நெல் மூட்டை மட்டுமே ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. உடனே நாங்கள் அதிகாரிகளும் கூட்டு பாதிக்க மூட்டை உடனடியாக தனியே பிரித்தெடுக்கப்பட்டு 15 ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் 10 சுமை பணியாளர் மூலம் சுத்தம் செய்த பணிகளை மேற்கொண்டு நேற்றையே அதை சரி பண்ணிட்டு வந்தோம். மேலும் பாதிக்கப்பட்ட நெல் மூட்டையை உடனடியாக திருநாயத்தில் MRM மில் இருக்க அங்க 2 லாரி மூலம் அரவைக்காக அனுப்பி வச்சிட்டோம். மேலும் ஓப்பன் கேப் போதுமான அளவு தார்பாய் மட்டும் பாதுகாப்பு உபகரணங்கள் இருப்புல வந்து இப்ப தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை மட்டும் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் நெல் தரம் பாதிக்கப்படாத வகையில் தொடர்ந்து அதை கண்காணிச்சு வந்துட்டு இருக்கோம் சார். எனவே 50,000 நெல் மூட்டை நனைஞ்சு சேதம் சொன்னது வந்து கொஞ்சம் தவறானது சார். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த தார்பாயெல்லாம் போடப்பட்டிருக்கிறத காட்சிகளை கூட நம்மளால பார்க்க முடிகிறது. பாதிப்பு வந்த பிறகுதான் நம்ம இப்படியான ஒரு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோம். ஆனா இதே போல பிற நெல் சேமிப்பு கிடங்குகளுமே இப்படியான ஒரு புகார்லாம் வரதை பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுவதுமே மழையில முன்னெச்சரிக்கையா நனைவதற்கு முன்னாடியே இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா சார்?
இல்ல இப்ப எல்லா ஏரியாலுமே இப்ப நம்ம முன்னாடி எல்லா இடத்துலயுமே தார்பாயில இருந்து எல்லா இடத்துலயும் வந்து இப்ப ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையுமே சரி பண்ணி கண்காணிச்சு தான் சொன்னோம் இருக்கோம். இப்போ நிகழ்விடத்திற்கு நீங்க நேரடியா போய் ஆய்வு செய்யற மாதிரி ஏதேனும் திட்டம் இருக்கா சார்? அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இப்ப நெல் மூட்டைகள் நனைஞ்சிருச்சு, அவங்களுக்கு சேமிப்பு கிடங்குல இருந்தே அவங்களுக்கு உரிய தொகை வழங்கப்பட முடியாத ஒரு சூழல் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடு, விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்க அதுக்கான ஆலோசனை வாய்ப்பு இருக்கா? ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கு சார். அது விரைவில் கொஞ்சம் அறிவிப்போம் சார். இப்ப அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா நான் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு நான் பார்க்க தான் சார் போயிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்ப கிளியர் பண்ணியாச்சு சார். சரிங்க சார், இப்போ கோடை காலத்திலே இப்படியான ஒரு பாதிப்பை நம்ம சந்திக்க நேரிடுது, இன்னும் மழைக்காலம் வரப்போகுது. அப்படியான பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் நெல் சேமிப்பு கிடங்குகளில் இது போன்ற பாதிப்பு வராதவாறு ஒரு கடுமையான நடவடிக்கை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சார். இனிமே அந்த எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கோம் சார். மிக்க நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. வேளாண் துறை அமைச்சர் புதிய தலைமுறை வாயிலாக பேட்டி அளித்திருக்கிறார். அப்போது நெல் மழையில் நனையாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நெல் சேமிப்பு கிடங்குகளிலும் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை புதிய தலைமுறை வாயிலாக அளித்திருக்கிறார். பட்டீஸ்வரத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டிய நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கோரி போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் வேளாண் துறை அமைச்சரின் இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் அங்கு உடனடியாக தார்பாய் போடப்பட்டு அங்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் தற்போது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் சேதமடைந்த நெல் மூட்டைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விவசாயிகளும் விவசாய அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. இது தொடர்பான செய்தியும் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தற்போது வேளாண் துறை அமைச்சர் வினோத் புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தார். அப்போது தமிழ்நாடு முழுவதும் நெல் சேமிப்பு கிடங்குகளில் நெல் மூட்டைகள் நனையாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சேதமடைந்த நெல் மூட்டைகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் அளித்திருக்கிறார்.